வெல்கம் டு கிரவுன் டேஸ்டி சமையல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு நான்வெஜிடேரியன் ரெசிபி செஞ்சுருக்கோங்க. சிக்கனை வச்சு தான் இந்த ரெசிபி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ரெசிபி நம்ம வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இதற்கு 1/2 கிலோ அளவு சிக்கன் லெக் பீஸாக வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் கட் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் காரம் நல்லா உள்ளே ஊறும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் தூள் இதற்கு சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் தூள் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழம்பு மிளகாய் தூள் சேர்க்காதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா பரவாயில்லை. இதற்கு தேவையான அளவு உப்பு இதனோடையே சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துடலாம். இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும்னா கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா விழுதாக அரைச்ச ஒரு தக்காளியோட விழுதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இந்த சின்ன குழிக்கரண்டி அளவுள்ள தயிரை கட்டிகள்லாம் இல்லாமல் அடித்து எடுத்து இதனுடைய சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கைகள்னாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எல்லா காரம், அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த உப்பு, தயிர் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால தான் இந்த சிக்கனில் நம்ம கட் கொடுத்து எடுத்துருக்கோம். இதை மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்கணும். நான் மிக்ஸ் பண்ணும்பொழுது சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். கூடுதலாக ஊறினா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் உடனே செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு அந்த அளவு டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் நீங்கள் நிறைய நேரம் ஊற விட்டு கூட செய்யலாம். குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் ஊற வைங்க. இது போல் நல்லா எல்லா துண்டுகள்லேயும் நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களோட அந்த மசாலா தன்மையும் சேர்த்துருக்க உப்பும் நல்லா ஊறணும். தட்டு போட்டு மூடி இது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு சைடில் வச்சுட்டு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் சேர்த்த எண்ணெய் நல்லெண்ணெய் தான். தாராளமாகவே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறைய இருக்குது எண்ணெய் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த நல்லெண்ணெய் லைட்டாக சூடேறி வரட்டும். அதாவது பாதி அளவு சூடேறிட்டுருக்கு. அந்த சமயத்தில் ஒவ்வொரு சிக்கன் லெக் பீஸாக எடுத்து இதில் நம்ம சேர்க்குறோம். சேர்க்கும்பொழுது கையில் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தாலுமே வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது போல் ஒரு இடுக்கி இருந்ததுன்னா அதில் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வைக்கும் பொழுது மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நீங்கள் ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சிங்கன்னா சடன்னு மேலெல்லாம் தெரிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு துண்டுகளாக சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். கையிலையும் ஆவிலாம் தெரிக்காது உங்களுக்கு. அதற்கு பிறகு அந்த பவுலில் இருந்த எல்லா மசாலாவையும் இதில் எடுத்து சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா எல்லா பீஸ் மேலேயும் படுற மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம இன்னொரு சைடு இது போல் திருப்பி விடலாம். திருப்பி விடும்பொழுது கரண்டி இருந்ததுன்னா கரண்டி போட்டு திருப்பாதீங்க. ஏன்னா கரண்டி போட்டு திருப்பும் பொழுது அந்த சிக்கன்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இதே நீங்கள் நாட்டுக்கோழி சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது பிரிஞ்சுலாம் வராது. நம்ம நார்மலாக கடைகளில் வாங்குகிற சாதாரண அந்த பண்ணை கோழியாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் கேர்ஃபுல்லாக திருப்பிக்கோங்க. திருப்பி விட்ட பிறகு திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு தீஞ்சிடும் அப்படிங்கிற பயம் இருந்ததுன்னா நடுவில் ஒரு முறை ஓப்பன் பண்ணி பார்த்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த பீசஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. 15 நிமிஷம் ஆகுது. அதற்கு பிறகு நம்ம கரண்டி வச்சு லைட்டாக ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா சுருங்கி இருக்கும். நம்ம சேர்த்த அந்த பீசஸ்லாம் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியுது இல்லைங்களா, நம்ம சேர்க்கும் பொழுது எப்படி இருந்தது, இப்போ எந்த அளவு வெந்து வந்திருக்கு அப்படிங்கிறது. 20 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த ரெசிபி ரெடி ஆகிடுங்க. இந்த அளவு நல்லா சுருங்கி வந்த பிறகு தட்டு போட்டு மூட வேணாம். ஓப்பன்லேயே விட்டு நல்லா அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் ட்ரை ஆகிற அளவு நம்ம வெயிட் பண்ணி அது கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு, அதாவது இந்த பதம் வந்த பிறகு மசாலாலாம் சுருங்கின பிறகு எடுத்து சர்விங் பிளேட்டை சேஞ்ச் பண்ணிடலாங்க. அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடும்பொழுது எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது போல் ஒரு சிக்கன் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ண இல்லைங்களா, அதற்கு பதிலாக நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்மளோட வெறும் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம்.
நம்ம வீடியோவில் காமிக்கும்போது அது கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரெடிஷ்னல் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.